சிறகடிக்க ஆசையில் உங்களுக்கும் பிடிச்ச ஜோடி முத்து மீனா தான். ஏன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சிறந்த பேராக நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி தூங்கிட்டு இருக்கும் பொழுது கனவுல பேய் மாதிரி மீனா கருப்பு நிற உடை உடுத்தி அப்படியே கொலை பண்ற மாதிரி வராங்க ரோஹிணிய. அதை பார்த்து பயங்கரமா பயந்துடுற ரோஹிணி, மீனா என்னை விட்டுருங்க மீனா, மீனா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மீனா, மீனா ப்ளீஸ் நான் இல்லை உண்மையை ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் ஒளறி அப்படியே கட்டில் இருந்து கீழே விழுந்துடுறாங்க ரோஹிணி. உடனே ஷாக் ஆகி எழுந்திரிச்சு உட்காந்துடுறாரு மனோஜ். என்ன ரோஹிணி இப்படி சத்தம் போடுறா அப்படின்னு தண்ணியை தெளிச்சு, ஏய் ரோஹிணி ஏன் என்னாச்சு, ஏன் மீனா உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்குறாரு. உடனே தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சு உட்கார்ற ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் நான் மீனான்னு சொல்லியா சத்தம் போட்டேன், கனவுல என்னமோ கெட்ட கனவு வந்துச்சா அதுதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மனோஜ், என்ன ரோஹிணி கனவுல கூட உனக்கு மீனா தான் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், சும்மா ஏதாவது கனவுங்கிறது நார்மலாக வர்றது தானே, நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம மீனாவை பார்க்குறோம், அதனால் அவங்க கூட கனவுல வந்திருக்கா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேசாமல் தூங்கு மனோஜ் அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிடுறாங்க ரோஹிணி. உடனே மனோஜும், ஆமாம் ரோஹிணி நீ என்னவோ சொன்னியே கனவுல, உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்னை விட்டுருங்க மீனான்னு சொன்னியே, ஆமாம் நீ என்ன உண்மையை மறைச்சி வச்சிருக்க, என்ன உண்மையை சொல்லிடுறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஹிணி இருந்துட்டு, அச்சச்சோ நம்ம தூக்கத்தில் உளறிட்டோம் போல, அதை இவன் கவனமாக கேட்டிருப்பான் போல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன மனோஜ் கனவுல வர்றதையெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி நேரில் சொல்ல முடியுமா, ஒரு சில கனவு தூக்கத்திலேயே மறந்து போயிடும், அப்படிதான் எனக்கு என்ன கனவு கண்டேன்னே மறந்துருச்சு, நீ சொல்லங்காட்டி தான் இப்போ தூக்கத்தில் மீனா வந்தாங்க கனவுலங்கிறதே எனக்கு தெரியும், அதை விட்டுட்டு நீ என்ன தேவையில்லாமல் கனவுல வர்றதுக்கெல்லாம் பெரிய பிரில்லியன்ட் மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருக்க, அதுக்கெல்லாம் என்னால் விட சொல்ல முடியுமா, நீ பேசாமல் தூங்கு மனோஜ், நானே பயந்து போய் கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. உடனே மனோஜும், சம்திங் ராங், ரோஹிணி ஏதோ சொன்னாலே தூக்கத்தில், ஏதோ ஒரு உண்மை மீனாவுக்கு ரோஹிணியை பற்றி தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டே யோசிக்கிறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ச்சே இவன் ஒரு மென்டல்னு பார்த்தா இவனுக்கு கூட இந்த மாதிரி சமயத்தில் மூளை இருக்குங்கிறத நிரூபிக்கிறான், நம்ம விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருப்பான் இந்த மனோஜ் அப்படின்னு நினச்சிட்டு, சரி மனோஜ் உனக்கு தூக்கம் வராட்டியும் பரவாயில்ல, நீ உட்காந்துட்டு யோசிச்சுட்டு, எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் காலையில் நேரமே எழுந்திரிச்சு பார்லர் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணி பார்த்து பத்திரமா படு, எங்கேயாவது மறுபடியும் மீனா கனவுல வந்து உன்னை ஏதாவது கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்து கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. ச்சே இவன் வேற இதை எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறான், இந்த மீனா கனவுல கூட வந்து நம்மளை நிம்மதியாக தூங்க கூட விடமாட்டா போல அப்படின்னு நினச்சி தூங்குறாங்க ரோஹிணி. உடனே காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு சவாரி போகிறதுக்காகவும் அங்கே பூ கட்டுற கடைக்கு போகிறதாகவும் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராகி நிற்கிறாங்க ஹாலில் முத்துவும் மீனாவும். அப்போ வெளியில் கிளம்பி வர்றாங்க பார்லர் அம்மாவும் மனோஜும். அப்போ மனோஜ் யதார்த்தமாக சிரிச்சுட்டே மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நைட்டு கனவுல, அதுதான் ரோஹிணி கனவுல நீங்கள் வந்து ரோஹிணியை பயப்படுத்திட்டீங்க, சரியான காமெடி சீன் போங்க, பயந்து தூக்கத்துல இருந்து காட்டுல இருந்து கீழே விழுந்துட்டா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச உடனே மனோஜ் சொல்றாரு, மீனா என்ன பயமுறுத்துனீங்க, எனக்கு தெரியாம ஏதாவது ரோஹிணிய தனியா இருக்கும் பொழுது பயப்படுத்தினீங்களா, நல்ல வேலை செஞ்சீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட அதை ஃபன்னா நினைச்சிட்டு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். இதை பார்த்துட்ட உடனே பக்கத்துல நிக்கிற ரோஹிணிக்கு சரியான கடுப்பாகி, டேய் மனோஜ் நீ எந்த பக்கம் சாய்வினே தெரிய மாட்டேங்குதே, இப்போ பார்த்தனா உன் தம்பி பொண்டாட்டின்னு அவங்க கிட்ட என்னை பற்றி கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நினச்சிட்டு, மனோஜ் ஏன் மனோஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்த இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்லி என்னை கேலிப்படுத்தி இப்படி எல்லாத்தையும் சிரிக்க வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே போய் மெதுவாக மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி. உடனே மனோஜும், இதில் என்ன ரோஹிணி இருக்குது, இதில் யாரும் எதையும் சீரியஸாக எடுத்துக்க போகிறது கிடையாது, நீ கனவுல கண்டதை நான் இங்கே சொல்லி சிரிச்சிட்ருக்கேன், இப்போ மீனா கூட ஏதாவது தப்பாக எடுத்துக்கிறாங்களா, அவங்களும் சிரிச்சிட்டு தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, டேய் ஓடுகாலி எதுக்கு ஏன் பொண்டாட்டி மீனா உன் பொண்டாட்டி பார்லர் அம்மாவை பயமுறுத்த போறா, இந்த பார்லர் அம்மா எல்லாத்தையும் பயமுறுத்தாமல் இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. உடனே அதுலேயே டவுட் ஆயிடுது ரோஹிணிக்கு, என்ன இவன் ஒரு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஓரக்கண்ணால் முத்துவை. உடனே முத்துவும் பார்க்குறாரு ஓரக்கண்ணால்,
ஏய் பார்லரம்மா, இரு இரு, உன்னோட குட்டை சீக்கிரமாக புட்டு எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் வைக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறாரு முத்து ரோஹிணியை. உடனே மனோஜும் சரிம்மா அப்பா சரி, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆச்சு ஷோரூமுக்கு போகிறதுக்கு, நீயும் பார்லர் கிளம்பணும் தானே, வா உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே ஷோரூம் போய்க்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் வித்யா வீடு வரைக்கும் போகணும், அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்லர் போய்க்கிறேன், நீ ஒன்றும் என்னை ட்ராப் பண்ண வேண்டாம், நீ நேராக ஷோரூமுக்கு கிளம்பி போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏற்கனவே வித்யா பேசுனதுல டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு முத்து, அப்பா நேற்று நைட்டு சொன்னேன்ல தொலைஞ்சு போன என் ஃபோனு அந்த செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா கடைக்கு முன்னாடி தான் கிடந்துச்சுன்னு அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னு, அந்த ஃபோனை போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே திரும்பி போய் சில மாதிரி நிற்கிறாங்க ரோஹிணி அதிர்ச்சியாகி. இப்போ முத்துவும் மீனாவும் ரோஹிணியை பார்க்குறாங்க. அப்போ திரும்பி நின்று அதிர்ச்சியில் எல்லார் முன்னாடியும் பார்க்குற ரோஹிணியை பார்த்து முத்துவும் மீனாவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ரோஹிணி தான் திருடி இருக்கா நம்ம ஃபோனை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இவ இந்த பதட்டப்பட்டு இந்த மாதிரி கை கால் நடுங்கிட்டு இப்படி நிற்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே முத்து தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட பேசுகிறாரு. ஆமாப்பா, என் ஃபோனை திருடின அந்த லேடி, அந்த கேர்ள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வித்யாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாரு முத்து அண்ணாமலை கிட்ட. உடனே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி பயமாகி, ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நாமளாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்த்தே ஆகணும்னு அங்கே நின்றுட்டு பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் இவளாடா, இந்த பொண்ணையா, ஐயோ இந்த காலத்தில் யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ரோஹிணி அங்கே நின்றுட்டு, அங்கிள் யாரு, எந்த பொண்ணு, யாரு முத்துவோட செல்ஃபோனை திருடினது அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை சொல்கிறதுக்கு திறக்கும் பொழுது முத்து சொல்கிறாரு, அப்பா நீங்கள் சொல்ல வேண்டாம், அது யாருங்கிறது நம்ம குடும்பத்தில் எல்லார் முன்னாடியுமே அவங்க எதுக்காக திருடினாங்கன்னு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கலாம், அது வரைக்கும் யார்கிட்டையும் அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம்ப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு முத்து. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாரு, ஆமாப்பா முத்து, அவள் எதுக்கு உன் செல்ஃபோனை திருடினாங்கிறத நீ இங்கே சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லு, எப்படி என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறாரு. உடனே ரோஹிணி, ஒருவேளை நாமளாக இருப்போமோ அதனால தான் அங்கிள் இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பார்லர் போகிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. போகிறவங்கள பின்னாடியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க முத்துவும் மீனாவும். ஆனால் நேராக பார்லருக்கு போகிறதுக்கு முன்னாடி வித்யா வீட்டுக்கு சீக்கிரமாக இறங்கி மேலே குடுகுடுன்னு ஓடி போய், ஏய் வித்யா கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணியும் கதவை திறந்து உள்ளே போய் கூப்பிடுறாங்க, வித்யா வா ரோஹிணி அப்படின்னு. உடனே ஓங்கி ஓங்கி வித்யாவை அடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே மேலே பின்னாடியே போய் முத்துவும் மீனாவும் ஜன்னலில் நின்றுட்டு பார்க்குறாங்க. அப்போ ரோஹிணி வித்யா கிட்ட சொல்றாங்க, ஏய் வித்யா, நான் தான் அந்த செல்போனை கடல்ல தூக்கி போட சொன்னல, நீ எங்கடி போட்ட அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்றாங்க, ஓ அந்த முத்துவோட செல்ஃபோனையா, நான் அது தூக்கி போட்டுட்டேன், போகிற வழியில் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட தோழின்னு கூட பார்க்காம ஓங்கி ஓங்கி அடிக்கிறத பொறுத்துக்க முடியாத வித்யா ஒரு கட்டத்தில் ரோஹிணிக்கு எதிராக திரும்பி, ஏய் நீ என்னை கூட கொலை செய்வதற்கும் பொய் பேசுறதுக்கும் தயங்க மாட்டடி என்ன, இனிமேலெல்லாம் உனக்காக என்னால் பொய் சொல்ல முடியாது, ஆமாண்டி நான் போகிற வழியில் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அது இப்போ முத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நீ என்னை வந்து திட்டுற, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்ட உடனே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, ஆனால் எனக்கு என் வீட்டில் அந்த முத்துவும் மீனாவும் என் கண்ணில் விரலை விட்டு நோண்டாத குறையா கண்டுபிடிச்சி என்னை வாழ்கிறதுக்கே விடமாட்டாங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ பேசுகிறதே பொய், ஒரு நாளைக்கு 1000 பொய் சொன்னேன்னா அது எல்லாருமே எல்லா சமயமுமே நம்ப முடியுமா, இனிமேல் நான் உனக்கு ஆதரவாக பொய் பேச முடியாது ரோஹிணி, முத்துவும் மீனாவும் வந்து கேட்டால் நான் உண்மையை ஒத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுக்காக ரோஹிணி கிட்ட சொன்ன உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் வித்யா, என்னை பற்றி ஏதாவது உண்மையை சொன்னேன் அதுக்கப்புறம் உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கோபத்தில், சி இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க.
அந்த சமயம் பார்த்து உடனே உள்ள என்ட்ராகிடுறாங்க முத்துவும் மீனாவும். அப்போ உள்ளே போகிற மீனா வித்யா கிட்ட கேட்குறாங்க, வித்யா இந்த செல்ஃபோனை எதுக்காக திருடினீங்க? எல்லாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நேற்று வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனனே, அந்த ஃபோட்டோவை தாத்தா பாட்டிக்கு அனுப்பிச்சு அவர் பையன் மூலமாக, அதுதான் அவரோட பேரை மூலமாக நீங்கள் தான் அதை திருடினீங்க, நீங்கள் தான் அங்கே போட்டுட்டு போனீங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. எதுக்காக திருடினீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யா, அச்சச்சோ முத்துவும் மீனாவும் இருக்கிற டென்ஷனில் பார்த்தா நம்மளை அடித்து கொலையே பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதனால் இப்போ உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. இல்லை முத்து, நான் உங்கள் ஃபோனை அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன், உங்களோட கார் ஷெட்லேயோ இல்லை வீட்லேயோ கொடுத்துடலான்னு. எங்கேயோ அது கீழே கிடந்துச்சு, ஆனால் வர்ற வழியில் என் செருப்பு அருந்துடுச்சு. சரி இதை தைச்சிட்டு திரும்பி போய் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துடலான்னு அங்கே தைக்கும் பொழுது மிஸ் ஆகிடுச்சு போல், அதனால தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலை. மற்றபடி நான் ஒன்றும் திருடல, அது கீழே தான் கிடந்துச்சுன்னு பொய் சொல்கிறாங்க வித்யா. ஏய் நீ சொல்கிற பொய்யெல்லாம் நாங்கள் நம்புவோம்னு நினைக்கிறியான்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க.